அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நாளைய தினம் மாசி மகா மகம். மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியும் மகம் நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாள்ல முதல்ல நாம பின்பற்ற வேண்டிய ஒரு சூட்சமும் குளியல் முறைதான். அதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவு செய்திருக்கிறேன். அந்த லிங்க் இந்த ஆடியோ குக்கில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். தவறாம அந்த பதிவையும் பாருங்க. இப்ப நாளை காலை நீங்க குளித்துட்டு வெளியில வந்தோடனே சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரத்தை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் தீரணும் அப்படின்னு தான் நாம தினம்தோறும் வழிபாடு செய்யறோம், கோயிலுக்கு போறோம், பூஜை செய்யறோம். அன்றாட வேலைகளுமே நம்ம எதுக்கு செய்யறோம்? நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் செய்யறோம். எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம போகாது. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மாசி மகம் ஏற்கனவே சொன்னேன், குளியலுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நாள். அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய மந்திரம் அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது பிரணவ மந்திரம் ஓம். நம்ம எல்லாருக்குமே அதுதான் ஞாபகம் வரும் இல்லையா? இந்த ஓம் எனும் மந்திரத்தை முதல்ல முருகன் என்ன பண்றாரு, படைப்பு தொழிலை செய்து வந்த பிரம்மாட்ட போய் அதோடைய அர்த்தத்தை கேட்கிறாரு. அவருக்கு தெரியல, அதனால அவரை சிறையில் அடைக்கிறாரு. பிரம்மாவை விடுவிக்க வந்த சிவபெருமான்கிட்ட கேட்கிறாரு, அவருக்கு தெரியல. அவருக்கு அந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை பற்றி உபதேசித்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகா மகம். இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மலையில நடந்தது. சுவாமி மலை முருகனின் திருப்பெயரை நாளை காலை நீங்கள் சொல்லும் போது முருகனின் அருளால நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். ஏன்னா அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த அந்த முருகனுடைய திருநாமத்தை பாவங்கள் போக்கக்கூடிய அற்புதமான நாள்ல காலை நீங்கள் சொல்லும் போது உங்கள் கஷ்டமும் துன்பமும் முருகனின் அருளால நிச்சயமாக நீங்கும். அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் குமாராய நமக, ஓம் குமாராய நமக என்னும் மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. நீங்க சுவாமிமலைக்கு பக்கத்துல குடியிருப்பவராக இருந்தால் தவறாம சுவாமிமலைக்கு போய் முருகப்பெருமான தரிசனம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு மன நிம்மதி நிச்சயமா கிடைக்கும். நம்ம சேனல் நான் போடக்கூடிய பதிவுகளில் இப்போ நான் சொன்ன விஷயத்துலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். நிறைய பரிகாரங்கள், நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.